சார் ஆக்சுவலாக இது வந்து அனாதை குழந்தை சார். இது அம்மா அப்பா கிடையாது. அம்மா அப்பா கிடையாது சார். இதுக்கு எனக்கு 2 பசங்க, 2 பொண்ணு, 2 பையன் இருக்கிறாங்க சார். இவங்க அம்மா வந்து நர்ஸாக வேலை செஞ்சாங்க. என் பொண்ணு நர்ஸாக வேலை செஞ்சு வீட்டுக்கு தெரியாமல் கணிச்சி ஆகி காவாலை போட போகிறேன்னு சொல்லிச்சு. நான் இந்த குழந்தையா? ஆமாம் சார், இந்த குழந்தை சார். பிறந்த உடனே சார் நைட்டு பால் கூட கொடுக்கல. பால் கூட கொடுக்காதான் அப்படியே போட்டு போயிடுறேன். நான் என்ன பண்ணேன், சரி நீ கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வளர்த்துக்கிறேன் சார். இப்போ 8 வயசு முடிஞ்சு 9 வயசு ஆக போகுது. ஓகே, அப்போ இது உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டோட குழந்தை? ஆமாம். அதனால் என் பசங்களாம் வந்து தம்பி தங்கச்சி அப்படி தான் சார் இது பண்ணி வளர்த்துனுக்குறோம். என் பொண்ணு என் சின்ன பொண்ணு அவன் இல்லைன்னா அவன் சார் அக்கான்னு சொன்னது அவ்வளோதான். இன்றைக்கி நான் 5-6 வருஷமாக வச்சு வளர்த்துக்கும் போது எனக்கு கஷ்டமே தெரியல. இப்போ 2 வருஷமாக எனக்கு ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு கஷ்டம், இவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எதுக்கும் இல்லை. ஏன்னா வாழ்வாதாரம் இல்லாத போயிடுச்சு எனக்கு. நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்கய்யா? நான் தள்ளு வண்டியில் பொறி கடை வச்சுருந்தேன் சார். நான் கோயில் திருவண்ணாமலை. இப்போ டென்டர் விட்டுட்டாங்க, என்னால் கடையும் எடுத்து நடத்த முடியல. கடை இல்லாதனால ரொம்ப அதான் சொல்கிறது, எப்படி ஒருத்தட்ட போய் ஐயா அம்மா அப்படின்னு கேட்டு தான் வாங்கி இது பண்ணுற நிலைமை உண்டாகிட்டாங்க. பேர் என்ன வச்சுருக்கீங்க? இவருக்கு பேர் வந்து வேதகாம நைட்டு பிறந்தார். 9/23 பாப்பான்னு பேர் வச்சுக்கிறேன். எங்கள் வீட்லேயே என்னை ஒதுக்கி விட்டாங்க சார். எனக்கு கூட பொண்ணுங்க 6 பேர் இருக்காங்க. அப்படியே தேவையில்லாத வேலை எதுக்கு வளர்க்குறேன்? எதுக்கு யாரோ பார்த்து விட்டாங்க, நீ வளர்க்குறேன், எதுக்கு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். என்னால் விட முடியல சார். எனக்கு மனசு கேட்கல சார். வளர்த்துட்டு என்னால் கொடுக்க முடியல. எனக்கு 5 பசங்கன்னு தான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையுமே. தம்பி ஆக்சுவலாக சிரிக்க இப்போ அவனை வந்து கொஞ்சம் யாருன்னா நல்லா சரி பண்ண முடிஞ்சா போதும் சார். எனக்கு அவனுடைய வேலையை அவனே செஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு குறைபாடு இருக்குது அல்லது ஒரு சவால் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு வேற கல்யாணம் பண்ணி இல்லை விட்டுட்டு அப்படியே ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கு நடுவில் உங்களுக்கு இருக்க குழந்தை போக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது குப்பையில் யாரோ போட்டிருக்காங்க. அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தை குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல நான் வளர்க்குறேன்னு வளர்க்குறது வந்து உண்மையிலே பெரிய மனசு வேணுங்கய்யா. இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத பெரிய மனசு உங்களுக்கு இருக்குது. பணம் வச்சிருக்கவங்களாம் பெரிய மனசு இல்லை, இப்படி மனசு இருக்கவங்க தான் உண்மையிலே பெரிய மனுஷன். உண்மையிலே பெரிய மனசு நீங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக 100% உங்களுக்கு உதவி வரும். கவலைப்பட. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். ரைட்மா. எனக்கு 2 பிள்ளைங்களுமே ஆட்டிசம் சைல்டு தான் சார். ஃபஸ்ட்டு பாப்பா அங்கே உட்காந்துருக்காங்க. பாப்பா கையை காமிங்க. அவங்க என்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். என்னோட தங்கச்சி வந்து 2வது பாப்பா சார். அவங்க பிறந்த உடனே கிளஃப் பேலட் இருந்தது சார். அவங்களுக்கு பேலட்டு உள்நாக்கு கிடையாது சார். அவங்கள வளர்த்ததே பெரிய கஷ்டம் தான் சார். இப்போவுமே அவங்களுக்கு உள்நாக்கு கிடையாது, சர்ஜரி பண்ணியாச்சு சார். பேச மாட்டாங்க அவங்க. மற்றபடி எல்லாமே நல்லா புரிஞ்சுப்பாங்க சார். சின்னவங்க பேசுவாங்க சார். நார்மல் ஸ்கூலில் இவங்க 8th போகிறாங்க சார் இந்த வருஷம். பெரிய பாப்பா 10th போகிறாங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க சார். அதுவே எனக்கு பெரிய, ஏன்னா உட்காரவே மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் ஒரு குழந்தை, என் ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை, அந்த மாதிரியே யாருமே நான் பார்க்க மாட்டாங்க. சாப்பிட முடியாது சார். போய் எங்களெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போது அவங்களே போனாலும் அவங்களே தானாக இண்டிபெண்ட்டாக சாப்பிட்றாங்க. பெரிய பாப்பா ஃபுல் இண்டிபெண்ட்டாக ஆகிட்டா சார். எல்லாமே எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து எல்லாமே அவள் ஹெல்ப். எனக்கு யாருமே இல்லையா சார். இப்போ அவள் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறான். இப்போ இவங்க 2 பேரும் பெண் குழந்தைங்க. இப்போ இவங்க எதிர்காலத்தை நினச்சிருக்கீங்களா? இப்படி எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், நமக்கு அப்புறம் நம்ம காலத்துக்கு அப்புறம் அடுத்து? தெரியலையே சார். அந்த கொஷின் மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. எனக்கு அந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் அப்படியே உடம்பு கூட உயிர் மட்டும்தான் சார் இருக்கும். உடம்பு கூட போயிடும். என்ன நானே நினச்சிப்பேன் சார். நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒன்றுமே இல்லாத உட்காந்துருவேன். இல்லை அது நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ ஏன் அது மாதிரி யோசிக்கிற, ஓடு நீ இது மாதிரி யோசிக்கக்கூடாதுன்ட்டு என்னையே நானே தட்டி கொடுத்து இப்படி நினைக்க வேணாம். வர்ற பிரச்சனை எல்லாமே பார்த்து அப்படியே ஃபேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம் சார். இது வரைக்குமே அந்த ஒரு கொஷின் மட்டும்தான் சார். என்ன மாதிரி குழந்தைங்க பெற்றவங்க. அது எனக்கு 2 பிள்ளைங்க, வேறு எந்த பிள்ளைங்க ஒரு சப்போர்ட்டும் கூட யாருமே கிடையாது. 2 பொம்பளை பிள்ளைங்க வேறு சார். ஆனால் 2 பொம்பளை பிள்ளைங்க, நீங்கள் தான் அதை வந்து பார்க்கணுங்க. அப்போ தைரியத்தை வளர்த்துக்குங்க. எனக்கு அதை தாண்டி என்ன சொல்கிறதுக்கு எந்த வார்த்தைகளும் இல்லை. பார்ப்போம், வருங்காலத்தில் மேபி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு கூட வரலாம்.